சென்னை கமலாலயத்தில் மாநில தலைவர் பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளரிடம் பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இன்று மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் எதிர்பார்க்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வரும் ஒரே கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமையப்போகும் கூட்டணி தான் இருக்கிறது. ஏனென்றால் 13 மாநிலங்களில் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், மத்தியில் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர் விஜயகாந்த் மத்தியில் உள்ள நல்லாட்சியின் பலன்களை மாநிலத்திற்கு கொடுப்பதற்கு பலனாக இருந்திருக்கும். இன்று தனது கட்சியை அவர் வீணான ஒரு முடிவுக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார். நான் உண்மையிலேயே தேமுதிக தொண்டர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். மேடம், அப்ப பாமகவுடனான கூட்டணி பாஜக பேச்சுவார்த்தை தொடரும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து ஊழலுக்கு எதிராக யாரெல்லாம் போட்டி போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டு வந்து வளர்ச்சியினை தாரக மந்திரமாக யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எங்களோடு இணையலாம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதனால் இணைவர்கள் இணையலாம். இல்லை என்றால் 234 தொகுதிகளிலும் எங்களோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு களம் இறங்குவதில் நாங்கள் சற்றும் தயங்காதவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஊழலற்ற கூட்டணி என்று ஒரு கூட்டணியை சுட்டி காண்பிக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். நல்லாட்சியை பல மாநிலங்களில் கொடுத்துக் கொண்டிருக்கோம். அதே நல்லாட்சியை தமிழகத்திலும் கொடுப்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.